Hello everyone, have a great day. Welcome to my YouTube channel AM at Ashwini Miss. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா செட் லாங்குவேஜ்ல செட் ஆபரேஷன்ஸ், அதாவது 9th ஸ்டாண்டர்ட்ல எக்ஸசைஸ் 1.3ல ப்ராப்ளம் நம்பர் 1 and 2. எக்ஸசைஸ் 1.3ல ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம், யூசிங் தி given Venn diagram write the elements of அப்படின்னு சொல்லிட்டு 9 சப்டிவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னா, கொடுத்துருக்க வென் டயக்ராமை வச்சு எலமெண்ட்ஸை ஃபைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வென் டயக்ராம் வந்து கொஸ்டின்லேயே கொடுத்தாச்சு, ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் ஏவோட எலமெண்ட்ஸை ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போது வென் டயக்ராமில் ஏ சர்க்கிள் எது? இது. பியோட சர்க்கிள் எது? இது. நெக்ஸ்ட் யூனா என்னது? யூனிவர்சல் செட். ஸோ வந்து இந்த ரெக்டாங்கிள் வந்து யூனிவர்சல் செட். நம்மள என்ன ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க? ஏ ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏவோட சர்க்கிள் என்னது? இதுதானே. ஸோ இந்த சர்க்கிள்குள்ள என்னென்ன நம்பர்ஸ் இருக்கு? 2, 10, 8, 4 and 7. ஸோ அவ்வளவே தான். செட் பிராக்கெட்குள்ள எழுதணும். A equal to set of 2, 10, 8, 4, 7. அவ்வளவே தான். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன், பியை ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. பியோட எலமெண்ட்ஸை ஃபைன் பண்ண போகிறோம். பியோட சர்க்கிள் என்னது? ஸோ இந்த சர்க்கிள்குள்ள என்னென்ன நம்பர்ஸ் இருக்கு? 4, 7, 9, 6, 3, 11. Therefore B equal to set of 4, 7, 9, 6, 3, 11. ஓகேவா? நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், A யூனியன் B ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. A யூனியன் B. யூனியன் மீன்ஸ் ஆல். யூனியன் மீன்ஸ் ஆல். அப்போ ஏவையும் பியையும் சேர்த்து எழுத சொல்றாங்க. ஓகேவா? ஏவும் பியும் அப்ப என்னென்ன வரும்? ஏ சர்க்கிளும் வரும், பி சர்க்கிளும் வரும். ஓகேங்களா? எப்பயுமே நான் சொல்லியிருக்கேன், செட்குள்ள வந்து ரிப்பீட்டேஷன் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதை மட்டும் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஏ அண்ட் பியில் இருக்க எல்லா எலமெண்ட்ஸையும் எடுத்து எழுத போகிறோம். ஸோ வந்து என்னென்ன நம்பர்ஸ் இருக்கு? 2, 10, 8, 4, 7, 9, 6, 3 and 11. ஓகேங்களா? இந்த ஆன்சர் கிடைச்சிடுச்சா? இது வந்து நம்ம வந்து டைரக்டா வந்து வென் டயக்ராமை பார்த்து சொல்லிட்டோம். எனக்கு வந்து வென் டயக்ராமை பார்த்து ஃபைன் பண்ண தெரியல, எனக்கு கன்ஃபியூஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்றவங்க ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஏ யூனியன் பி சொல்லிட்டேன்னா, ஸோ ஏவோட செட் எடுத்து அப்படியே எழுதுங்க. ஏவோட செட் என்னது? செட் ஆஃப் 2, 10, 8, 4, 7 அப்படியே எடுத்து எழுதியாச்சு. யூனியன் சிம்பிள் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் பியோட செட் என்னது? 4, 7, 9, 6, 3, 11. ஓகேவா? யூனியன்னா நான் என்னன்னு சொன்னா ஆல் அப்படின்னு சொன்னேன், எல்லாமே வரணும்னு சொன்னேன். அதில் ரிப்பிட்டேஷன் மட்டும் வரக்கூடாது. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, ஏல இருக்க செட்டை அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. 2, 10, 8, 4, 7. நெக்ஸ்ட் பி செட்க்கு வரும். 4, 7 நம்ம ஆல்ரெடி எழுதிட்டோம். ஸோ அவாய்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் 9, 6, 3 and 11. அவ்வளவே தான். நீங்கள் வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணியும் போட்டுக்கலாம், இல்லைன்னா வந்து வென் டயக்ராமையும் பார்த்து ஆன்சர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன், ஏ இன்டர்செக்ட் பி. ஏ இன்டர்செக்ட் பின்னா ஏக்கும் பிக்கும் காமனாக இருக்கிற எலமெண்ட்ஸ். ஏக்கும் பிக்கும் காமனாக இருக்க எலமெண்ட்ஸ். இங்கே பாருங்க, ஏ சர்க்கிள்குள்ள 2, 10, 8, 7, 4 இருக்கா? அதே மாதிரி பி சர்க்கிள்குள்ள 4, 7, 9, 6, 3, 11 இருக்கு. ரெண்டு செட்டுக்குமே காமனான நம்பர்ஸா இந்த 4 and 7 தான் இருக்கு. 4, 7. அப்போ A intersect B equal to 4, 7. அவ்வளோதான், ஆன்சர் முடிஞ்சிடுச்சு. இதை எப்படி ஃபார்முலா யூஸ் பண்ணி எழுதுறதுன்னு பார்க்கலாம். அதாவது ஏவோட செட்டையும் பியோட செட்டையும் சப்ஸ்டியூட் பண்ணி எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஏவோட செட் என்னது? 2, 10, 8, 4, 7 இன்டர்செக்ட். நெக்ஸ்ட் பியோட செட்டு 4, 7, 9, 6, 3, 11. இப்போ இதுல இருந்து ஃபைன் பண்ணுங்க, ரெண்டுத்துலயும் எது காமனான எலமெண்ட்ஸ்ன்ட்டு. 2 இங்க இருக்கு, இங்க இருக்கா? இல்ல. 10 இல்ல. 8 இருக்கா? இங்கே இல்லை. 4 இங்கேயும் 4 இருக்கு, இங்கேயும் 4 இருக்கு.
நெக்ஸ்ட் இங்கேயும் 7 இருக்கு, இங்கேயும் 7 இருக்கு. அப்போ A intersect B equal to set of 4, 7. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன் A minus B. A minus Bனா ஒன்றும் இல்லை, ஏல இருந்து பியை மைனஸ் பண்ண போகிறோம். ஏல பிக்கு சம்மந்தப்பட்ட ஏதாச்சும் எலமெண்ட்ஸ் இருந்தால் அதை வந்து அவாய்ட் பண்ணிட்டு ரிமைனிங் ஏல ரிமைனிங் என்ன இருக்கோ அதை எடுத்து எழுத போகிறோம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் பிக்கில் பார்க்கலாம். என்ன சொல்லியிருந்தாங்க? A மைனஸ் பி. ஸோ வந்து இந்த சர்க்கிள் வந்து ஏவா, இது வந்து பியா. ஸோ ஏலேருந்து பியை மைனஸ் பண்ண போகிறோம்னா இந்த சர்க்கிள் இருக்குங்க இல்லையா, ஸோ இந்த கர்வ், ஸோ இந்த கர்வை மைனஸ் பண்ண போகிறோம். ஸோ மைனஸ் பண்ணிட்டோன்னா ரிமைனிங் என்ன இருக்குது? 2, 10 and 8. ஏல எது ரிமைனிங் இருக்கோ அதை மட்டும்தான் கன்சிடர் பண்ணணும். பிகாஸ் ஏல இருந்து நம்ம பியை மைனஸ் பண்ணிட்டோம். அப்போ ஏல ரிமைனிங் என்ன இருக்கு? அப்போ 2, 10, 8. பாருங்க, A மைனஸ் பி ஈக்குவல் டு செட் ஆஃப் 2, 10, 8. கரெக்டா இருக்கா? நெக்ஸ்ட் சிக்ஸ்த் ஒன் B மைனஸ் ஏ. பில இருந்து ஏவை மைனஸ் பண்ண போறோம். பில இருந்து ஏவை மைனஸ் பண்ண போறோம். பில ஏக்கு சம்பந்தப்பட்ட என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்கு? 4 and 7 தானே இருக்கு. ஸோ வந்து இதை அவாய்ட் பண்ண போறோம். ஸோ பில இருந்து ஏவை அவாய்ட் பண்ணிட்டோம். அப்போ ரிமைனிங் பில என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்கு? 9, 6, 11 and 3. ஸோ 9, 6, 11 and 3. ஓகேவா? இப்போ நம்ம வந்து வென் டயக்ராமை வச்சு ஆன்சர் ஃபைண்ட் பண்ணிட்டோம். 5க்கும் 6க்கும் நீங்கள் வந்து சப்ஸ்டியூட் பண்ணியும் ஆன்சர் ஃபைண்ட் பண்ணலாம். ஏவோட செட் என்னென்ன இருக்குன்னு எடுத்து எழுதிட்டு நெக்ஸ்ட் மைனஸ் போட்டுட்டு பியோட செட் எடுத்து எழுதிட்டு காமனான எலமெண்ட்ஸை கேன்சல் பண்ணிட்டோம்னா ஏல ரிமைனிங் என்ன இருக்குன்னு எடுத்து எழுத போகிறோம். ஏல வந்து 2, 10, 8 தான் வந்து ரிமைனிங் இருக்கும். அதே மாதிரி பி மைனஸ் ஏக்கு போட்டோம்னா பிலையும் ஏலையும் காமனாக இருக்க எலமெண்ட்ஸை கேன்சல் பண்ணோம்னா பியில் ரிமைனிங் வந்து 9, 6, 3, 11 தான் இருக்கும். இதில் நீங்கள் கேர்ஃபுல்லாக என்ன பார்க்கணுன்னா ஏல ரிமைனிங் இருக்கிறது தான் ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதணும். ஏ மைனஸ் பியில் ஏல ரிமைனிங் இருக்கிறது தான் எழுதணும். அதே மாதிரி பி மைனஸ் ஏல பியில் ரிமைனிங் இருக்கிறது தான் எடுத்து எழுதணும். ஓகேவா? இதை மட்டும் கேர்ஃபுல்லாக ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் செவன்த் ஒன் ஏ டேஷ். ஏ டேஷ் மீன்ஸ் ஏ காம்ப்ளிமெண்ட். ஓகேங்களா? ஏ டேஷ்னா ஒன்றும் இல்லை, ஏவை தவிர்த்து மிச்சம் இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஏ டேஷ். ஏ டேஷ்னா என்னது? ஏவை தவிர்த்து மிச்சம் இருக்க எலமெண்ட்ஸ். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் வென் டயக்ராம்லவே பார்க்கலாமா? ஏ டேஷ்னா என்னன்னு சொன்னேன்? ஏவை தவிர்த்து ரிமைனிங் இருக்கிற எலமெண்ட்ஸ்னு சொன்னேன். ஸோ இந்த ஏவை அப்படியே அவாய்ட் பண்ணிடலாம். இந்த ஏ சர்க்கிளை அப்படியே அவாய்ட் பண்ணிட்டோம்னா ரிமைனிங் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்கு பாருங்க. 1, 12, 9, 6, 3, 11. 1, 12, 9, 6, 3 and 11. ஓகேவா? இதை வந்து நம்ம வந்து வென் டயக்ராம் வச்சு ஃபைண்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்து சப்ஸ்டியூட் பண்ணி எப்படி ஃபைண்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஏ டேஷ் ஈக்குவல் டு யூ மைனஸ் ஏ. இதுதான் வந்து ஃபார்முலா, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏ டேஷ்னா என்னன்னு சொன்னேன்? ஏவை தவிர்த்து ரிமைனிங் இருக்க எலமெண்ட்ஸ்னு சொன்னேன். ஸோ அதை நம்ம எப்படி டினோட் பண்ணுறோம்னா யூனிவர்சல் செட் மைனஸ் ஏ. யூனிவர்சல் செட்ல இருந்து ஏவை மைனஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ யூனிவர்சல் செட்டில் இருக்க எல்லா எலமெண்ட்ஸையும் எடுத்து எழுதிக்கிறோம். அதாவது அந்த ரெக்டாங்கிள்குள்ளே இருக்க எல்லா நம்பர்ஸும். ஸோ எடுத்து எழுதணும்னா 1, 12, 2, 10, 8, 4, 7, 9, 6, 3, 11. சர்க்கிள்குள்ளே இருக்க எலமெண்ட்ஸும் எழுதணும், ரெக்டாங்கிள்குள்ளே இருக்க எலமெண்ட்ஸும் எடுத்து எழுதணும். மைனஸ் ஏவோட செட் என்னதுன்னா 2, 10, 8, 4, 7. கிளியரா? இப்போ யூல இருந்து ஏவை மைனஸ் பண்ண போறோம். ஸோ மைனஸ் பண்ணலாமா? 2 இங்கேயும் 2 இருக்கு, இங்கேயும் 2 இருக்கு. ஸோ மைனஸ். நெக்ஸ்ட் இங்கே 10 இருக்கு, இங்கேயும் 10 இருக்கு. இங்கே 8 இருக்கு, இங்கேயும் 8 இருக்கு. இங்கே 4 இருக்கு, இங்கேயும் 4 இருக்கு. இங்கே 7 இருக்கு, இங்கேயும் 7 இருக்கு. ப்ரீவியஸ் கொஸ்டின்லேயே நான் சொன்னேன், ஃபர்ஸ்ட்ல என்ன செட் எழுதியிருக்கோமோ அதில் ரிமைனிங் இருக்கிறத நம்ம எடுத்து எழுதணும்னு சொன்னேன். இந்த செட் ஃபுல்லாகவே கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ ரிமைனிங் என்ன இருக்கு? யூல ரிமைனிங் 1, 12, 9, 6, 3 and 11. ஏ டேஷ் ஃபைன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் 8th ஒன் வந்து பி டேஷ். சேம் ப்ரொசீஜர் தான்.
யூனிவர்சல் செட்ல இருந்து b மைனஸ் பண்ண போறோம். என்ன பண்ண போறோம்? யூனிவர்சல் செட்ல இருந்து b மைனஸ் பண்ண போறோம். யூனிவர்சல் செட் என்னது? 1, 12, 2, 10, 8, 4, 7, 9, 6, 3, 11 மைனஸ் b ஓட செட் என்னது? 4, 7, 9, 6, 3, 11. ஸோ மைனஸ் பண்ண போறோம். இங்க வந்து 4, 7, 9, 6, 3, 11 இருக்கு. ஸோ இங்க பாருங்க 4, 7, 9, 6, 3, 11. ஸோ அப்படியே கேன்சல் பண்ணலாம். ஸோ ரிமைனிங் என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கு? 1, 12, 2, 10, 8. இதுதான் வந்து b டேஷோட செட். ஓகேங்களா? இப்போ வென் டயக்ராம்ல பார்க்கலாம். ஸோ b டேஷ்னா என்னது? b தவிர்த்து ரிமைனிங் இருக்கிற எலிமெண்ட்ஸ். ஸோ b யோட சர்க்கிளை அவாய்ட் பண்றோம். ஸோ b யோட சர்க்கிளை அவாய்ட் பண்ணிட்டோம்னா ரிமைனிங் என்னென்ன இருக்கு? 2, 10, 8, 1, 12. 2, 10, 8, 1, 12. 2, 10, 8, 1, 12. ஸோ எல்லாம் வந்தாச்சா? ஸோ b டேஷோட செட் ஃபைண்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் 9th one u. u means universal set. universal setனா என்னது? அந்த சர்க்கிள்குள்ள இருக்க செட்டையும் எடுத்து எழுதணும், அந்த ரெக்டாங்கிள்குள்ள இருக்க செட்டையும் எடுத்து எழுதணும். யூனிவர்சல் செட்னா எல்லாமே வரணும் அதுல. ஸோ யூனிவர்சல் செட் என்னன்னு பார்க்கலாமா? ஸோ 1, 12. நெக்ஸ்ட் 2, 10, 8, 4, 7, 9, 6, 3, 11. ஸோ இது எல்லாமே வந்து யூனிவர்சல் செட்ல வரணும். ஸோ வந்து u equal to set of 1, 12, 2, 10, 8, 4, 7, 9, 6, 3, 11. ஓகேவா? நெக்ஸ்ட் செகண்ட் ப்ராப்ளம். Find A union B, A intersect B, A minus B, B minus A for the following set. Questionல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கொடுத்த செட்டுக்கு A union B ஃபைண்ட் பண்ணணும், A intersect B, அப்புறம் A minus B and B minus A வந்து ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த நாலுமே வந்து ஃபைண்ட் பண்ணணும் ஈச் கொஸ்டினுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் A equal to set of 2, 6, 10, 14 and B equal to set of 2, 5, 14, 16. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் A union B ஃபைண்ட் பண்ணலாம். ஸோ A ஓட செட் அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க, யூனியன். நெக்ஸ்ட் B ஓட செட் அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம். யூனியன் மீன்ஸ் ஆல்னு சொல்லிட்டேன், எல்லாமே வரணும்னு சொல்லிட்டேன், பட் ரிப்பீட்டேஷன் வரக்கூடாது. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஏல இருக்க எல்லா எலிமெண்ட்ஸும் எடுத்து எழுதிக்கோங்க. 2, 6, 10, 14. நெக்ஸ்ட் பில இருக்க எலிமெண்ட்ஸ் எழுத போறோம். 2 ஆல்ரெடி எழுதிட்டோம், ஸோ அவாய்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 5 இருக்கு. 14 ஆல்ரெடி எழுதிட்டோம், அவாய்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 16. Therefore A union B equal to set of 2, 6, 10, 14, 5, 16. ஓகேவா? நெக்ஸ்ட் A intersect B. ஸோ A ஓட செட்டை எடுத்து எழுதிக்கோங்க, intersect. நெக்ஸ்ட் வந்து B ஓட செட். ஸோ A intersect B னா என்னது? ஏலியும் பிலியும் காமனா இருக்க எலிமெண்ட்ஸ் எடுத்து எழுத போறோம், அதாவது சேமா இருக்க எலிமெண்ட்ஸ் எடுத்து எழுத போறோம். ஸோ ஏலியும் பிலியும் எது சேமா இருக்கு? 2 இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. ஸோ வந்து 2 எடுத்து எழுதியாச்சு. நெக்ஸ்ட் 6 இல்ல, 10 இல்ல, 14 இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. ஸோ எடுத்து எழுதியாச்சு. Therefore A intersect B equal to set of 2, 14. அப்புறம் A minus B ஃபைண்ட் பண்ண போறோம். A ஓட செட் எழுதிக்கோங்க, மைனஸ் B ஓட செட். ஸோ கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்களா, ஸோ அதை அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. இப்போ A minus B னா என்னன்னு சொன்னேன்? ஏல இருந்து B மைனஸ் பண்ணணும், ஏல ரிமைனிங் என்ன இருக்கோ அதை எடுத்து எழுதணும்னு சொன்னேன். ஸோ A ஓட செட் மைனஸ் B ஓட செட் எழுதியாச்சா? ஸோ காமனா இருக்கிறத கேன்சல் பண்ணிக்கோங்க. 2க்கு 2 கேன்சல், நெக்ஸ்ட் 14க்கு 14 கேன்சல். இப்போ ஏல என்ன ரிமைனிங் இருக்கோ அதை மட்டும்தான் எடுத்து எழுதணும். ஸோ 6, 10. ஓகேங்களா? நெக்ஸ்ட் B மைனஸ் A. ஸோ பில இருந்து ஏவை மைனஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் B ஓட செட் எடுத்து எழுதிக்கணும், நெக்ஸ்ட் மைனஸ், அப்புறம் A ஓட செட் எடுத்து எழுதிக்கணும். இப்போ காமனான எலிமெண்ட்ஸை கேன்சல் பண்ணுங்க. 2, 14, 2, 14. இப்போ இங்க வந்து B மைனஸ் ஏவா, ஸோ பில இருந்து ஏவை மைனஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பில என்ன ரிமைனிங் இருக்கோ அதை எடுத்து எழுதுங்க. அப்போ 5, 16. B minus A equal to set of 5, 16. Second subdivision A equal to set of A, B, C, E, U and B equal to set of A, E, I, O, U.
ப்ரீவியஸ்லாம் வந்து நம்பர்ஸ் வச்சு கொடுத்துருந்தாங்க, இங்கே வந்து ஆல்ஃபபெட்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ சேம் ப்ராசஸ் தான். ஃபஸ்ட்டு ஏ யூனியன் பி ஃபைன் பண்ண போகிறோம். ஏவோட செட் எடுத்து அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் யூனியன் சிம்பிள் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் பியோட செட் அப்படியே எடுத்து எழுதியாச்சு. யூனியன்னா என்னன்னு சொன்னால் ஆல்னு சொன்னேன். எல்லாமே எடுத்து எழுத போகிறோம், ரிப்பிட்டேஷன் வரக்கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு செட்டில் இருக்கிறது அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். ஏபிசிஇயூ ஏபிசிஇயூ எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு ஏ ஆல்ரெடி எழுதியிருக்கோமா? எழுதியிருக்கோம். ஸோ அவாய்ட் பண்ணிக்கலாம். இ ஆல்ரெடி எழுதியிருக்கோமா? எழுதியிருக்கோம். ஸோ அவாய்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஐ எடுத்து எழுதிக்கோங்க. அதேமாரி ஓ எடுத்து எழுதிக்கோங்க. யூ ஆல்ரெடி எழுதியிருக்கோமா? எழுதியிருக்கோம். ஸோ அவாய்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளவே தான். நெக்ஸ்ட்டு ஏ இன்டர்செக்ட் பி. ஏ இன்டர்செக்ட் பின்னா என்னது? காமனான எலமெண்ட்ஸ் எடுத்து எழுத போகிறோம். ஸோ ஏவோட செட் எடுத்து எழுதிக்கோங்க. இன்டர்செக்ட் பியோட செட். ஏ செட்லேயும் பி செட்லேயும் காமனாக என்னென்ன இருக்குது? இங்கே ஏ இருக்குது, இங்கேயும் ஏ இருக்குது. ஸோ ஏ எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு பி இருக்கா? இல்லை. சி இருக்கா? இல்லை. இ இங்கேயும் இ இருக்குது, இங்கேயும் இ இருக்குது. ஸோ இ எடுத்து எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு இங்கேயும் யூ இருக்குது, இங்கேயும் யூ இருக்குது. ஸோ வந்து யூ எடுத்து எழுதியாச்சு. அப்போது ஏ இன்டர்செக்ட் பி ஈக்குவல் டு செட் ஆஃப் ஏ கமா இ கமா யூ. நெக்ஸ்ட்டு ஏ மைனஸ் பி ஃபைன் பண்ண போகிறோம். ஏவோட செட் எடுத்து எழுதிக்கோங்க. மைனஸ் பியோட செட். ஏலேருந்து பியை மைனஸ் பண்ண போகிறோம். ஸோ காமனான எலமெண்ட்ஸ் என்னென்ன இருக்கு? ஏ, இ, யூ. ஸோ மைனஸ் பண்ணிட்டோம். ஏல ரிமைனிங் என்ன இருக்கோ அதை எடுத்து எழுத போகிறோம். ஸோ ஏல ரிமைனிங் என்னென்ன இருக்கு? பியோ சியோ இருக்கு. ஸோ வந்து செட் ஆஃப் பி கமா சி. நெக்ஸ்ட்டு பி மைனஸ் ஏ. பியிலேருந்து ஏவை மைனஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பியோட செட் எடுத்து எழுதிக்கோங்க. மைனஸ் நெக்ஸ்ட்டு ஏவோட செட் எடுத்து எழுதிக்கோங்க. ஸோ காமனான எலமெண்ட்ஸ் என்னென்னது? ஏ, இ, யூ. ஸோ கேன்சல் பண்ணிட்டோம். பியில் ரிமைனிங் என்ன இருக்கோ அதை எடுத்து எழுத போகிறோம். ஸோ ஐயோ ஓஓ. பி மைனஸ் ஏ ஈக்குவல் டு செட் ஆஃப் ஐ கமா ஓ. மேக்ஸிமம் வந்து ஃபஸ்ட்டில் எது ரிமைனிங் இருக்கோ அதை எடுத்து எழுதணுன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு செட்டில் எது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன் ஏ ஈக்குவல் டு செட் ஆஃப் எக்ஸ் சச் தட் எக்ஸ் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர்ஸ் எக்ஸ் லெஸ்ஸர் தென் ஆர் ஈக்குவல் டு 10 and b equal to set of all x such that x belongs to whole numbers x less than 6. ஓகேங்களா? ஏவும் பியும் செட் பில்டர் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ரோஸ்டர் ஃபார்மில் கன்வெர்ட் பண்ணிவிட்டு ஏ யூனியன் பி, ஏ இன்டர்செக்ட் பி, ஏ மைனஸ் பி, பி மைனஸ் ஏ வந்து ஃபைண்ட் பண்ண போகிறோம். என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க? செட்குள்ளே எக்ஸ் எலமெண்ட்ஸ் இருக்கும்னு சொல்லிட்டாங்க. அந்த எக்ஸ் எலமெண்ட்ஸ் வந்து நேச்சுரல் நம்பர்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. நேச்சுரல் நம்பர்ஸ் வந்து எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்? 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ 1, 2 கமான்னு போயிட்டே இருக்கும். நெக்ஸ்ட்டு அவங்க என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் வந்து லெஸ்ஸர் தென் ஆர் ஈக்குவல் டு 10ன்னு சொல்லிட்டாங்க. எக்ஸ் வந்து லெஸ்ஸர் தென் ஆர் ஈக்குவல் டுன்னு சொல்லிட்டாங்க. ஈக்குவல் டுன்னு சொன்னதுனால 10ஐயும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். அப்போது நேச்சுரல் நம்பர்ஸ் வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் 1. ஓகேங்களா? ஸோ எண்டு வந்து 10ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்னென்ன எலமெண்ட்ஸ் வரும் ஏக்குள்ள? ஏ ஈக்குவல் டு செட் ஆஃப் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஏ ஃபைன் பண்ணிட்டோமா? நெக்ஸ்ட் பி. பியில் என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னா பிக்குள்ள எக்ஸ் எலமெண்ட்ஸ் இருக்கும். எக்ஸ் பிலாங்ஸ் டு டபிள்யூ. டபிள்யூ மீன்ஸ் ஓல் நம்பர்ஸ். ஓல் நம்பர்ஸ் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்? ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0. ஸோ வந்து 0, 1, 2, 3 and so on போயிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் கண்டிஷன் என்ன சொல்லியிருக்காங்க? எக்ஸ் வந்து லெஸ் தென் 6ஆக இருக்கணும். எக்ஸ் வந்து 6ஐ விட கம்மியாக இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் 0 அவங்க கண்டிஷன் என்னது? 6ஐ விட கம்மின்னு சொல்லிட்டாங்க. 6ஐ விட கம்மி மீன்ஸ் 6க்கு பிஃபோர் நம்பர் என்னது? 5. அப்போது 0லேருந்து 5 வரையும் எழுத போகிறோம். therefore b equal to set of 0, 1, 2, 3, 4, 5. ஓகேங்களா? ஏவும் பியும் ஃபைன் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு ஏ யூனியன் பி ஃபைன் பண்ண போகிறோம். ஏவோட செட் என்னது? 1லேருந்து 10 வரைக்கும். ஸோ எழுதியாச்சு. யூனியன் பியோட செட் எடுத்து எழுதியாச்சு. ஏ யூனியன் பி. யூனியன் மீன்ஸ் ஆல். ஸோ வந்து எல்லாமே எடுத்து எழுத போகிறோம். ரிப்பிட்டேஷன் வரக்கூடாது. ஸோ ஏல என்னென்ன இருக்குது? 1லேருந்து 10 வரைக்கும் இருக்குது. ஸோ அப்படியே எடுத்து எழுதிட்டேன். நெக்ஸ்ட் பியிலேருந்து 0 எடுத்து எழுதிக்கிறேன். பிகாஸ் 1, 2, 3, 4, 5 வந்து நான் ஆல்ரெடி எழுதிட்டேன். ஸோ வந்து அதை அவாய்ட் பண்ணிடுறோம். ஸோ ஏ யூனியன் பி ஈக்குவல் டு செட் ஆஃப்
0லேருந்து 10 வரைக்கும் எலமெண்ட்ஸ் வருது. ஓகேங்களா? ஒன்றும் இல்லை, 1லேருந்து 10 வரைக்கும் அப்படியே எடுத்து எழுதிடுறோம். நெக்ஸ்ட் இங்கே வந்து ரிப்பிட்டேஷன் வரக்கூடாதுன்னு 1 2 3 4 5 அவாய்ட் பண்ணிட்டு ரிமைனிங் என்ன எலமெண்ட் இருக்கு? 0 மட்டும்தான் இருக்கு. ஸோ அதை எடுத்து எழுதிக்கிட்டேன். ஆர்டர் மாறியும் எழுதலாம், தப்பில்லை. 0 நீங்கள் இங்கே லாஸ்ட்ல போட்டாலும் தப்பில்லை. நெக்ஸ்ட் ஏ இன்டர்செக்ட் பி, ஏவோட செட் எடுத்து எழுதிக்கோங்க. இன்டர்செக்ட் பியோட செட் எடுத்து எழுதிக்கோங்க. இன்டர்செக்ஷன்னா என்னது? காமனான எலமெண்ட்ஸ். ஸோ இதுலேயும் எது காமனாக இருக்குது? 1 இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. ஸோ எடுத்து எழுதியாச்சு. 2 இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது, எடுத்து எழுதியாச்சு. 3 இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது, எடுத்து எழுதியாச்சு. 4 இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது, எடுத்து எழுதியாச்சு. 5 இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது, எடுத்து எழுதியாச்சு. Therefore A intersect B equal to set of 1, 2, 3, 4, 5. Next A minus B. So A ஓட செட் எடுத்து எழுதிக்கிறோம், மைனஸ் B ஓட செட் எழுதிட்டு மைனஸ் பண்ண போகிறோம். அதாவது காமன் எலமெண்ட்ஸை கேன்சல் பண்ணிட்டு ஏல ரிமைனிங் என்ன இருக்கோ எடுத்து எழுத போகிறோம். ஸோ இங்கே வந்து என்னென்ன காமனாக இருக்குது பாருங்க, 1 2 3 4 5. ஸோ காமனாக இருக்க எலமெண்ட்ஸை வந்து கேன்சல் பண்ணிட்டோம். ரிமைனிங் என்னென்ன இருக்குது? ஏல 6 7 8 9 10. ஸோ A minus B equal to set of 6, 7, 8, 9, 10. அவ்வளோதான். நெக்ஸ்ட் B minus A, B ஓட செட் வந்து எழுதியாச்சு, மைனஸ் A ஓட செட் எடுத்து எழுதிக்கோங்க. சேம் ப்ரொசீஜர், கேன்சல் பண்ண போகிறோம். ஸோ வந்து 1 2 3 4 5 இங்கேயும் இருக்குது, 1 2 3 4 5 இங்கேயும் இருக்குது. ஸோ கேன்சல் பண்ணிட்டோம்னா ரிமைனிங் பியில் ரிமைனிங் என்ன இருக்குன்னு பாருங்கள். பியில் ரிமைனிங் என்ன இருக்குது? 0. அப்போது செட் ஆஃப் 0. பியில் ரிமைனிங் மட்டும்தான் எழுதணும். ஓகேங்களா? ஏன்னா பியிலேருந்து நம்ம ஏவை மைனஸ் பண்ணுறோம். அப்போ பியில் இருக்கிறது தான் எடுத்து எழுதணும். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன், அதாவது ஃபோர்த் சப்டிவிஷன். A ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் லெட்டர்ஸ் இன் தி வேர்ட் மேத்தமெட்டிக்ஸ் and B equal to set of all letters in the word geometry. ஃபோர்த் சப்டிவிஷன் வந்து டிஸ்கிரிப்டிவ் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம வந்து ரோஸ்டர் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஏவோட செட் என்னன்னு சொல்லிட்டாங்க? ஆல் லெட்டர்ஸ் இன் தி வேர்ட் மேத்தமெட்டிக்ஸ். இந்த மேத்தமெட்டிக்ஸ்ன்ற வேர்டில் இருக்க லெட்டர்ஸ் வந்து ஏல எடுத்து எழுதிக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து பி வந்து இந்த ஜாமெண்ட்ரியில் இருக்கிற லெட்டர்ஸ் வந்து பியில் எடுத்து எழுதிக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ வந்து மேத்தமெட்டிக்ஸில் என்னென்ன லெட்டர்ஸ் இருக்குது? எம், ஏ, டி, H, E. ஆல்ரெடி எம்மும் ஏவும் எழுதிட்டோம். ஸோ அவாய்ட் பண்ணிவிட்டு டீயும் எழுதிட்டோம். ஸோ வந்து ICS. ஸோ ICS செட்குள்ளே ரிப்பிட்டேஷன் வரக்கூடாது. ஸோ எழுதுன லெட்டரை எழுதாதீங்க. நெக்ஸ்ட் பி, பி ஈக்குவல் டு ஜாமெண்ட்ரியில் இருக்க லெட்டர்ஸ் எழுத போகிறோம். ஸோ G, E, O, M. E ஆல்ரெடி எழுதிட்டோம். ஸோ அவாய்ட் பண்ணிக்கிறோம். T, R, Y. ஸோ ஏவும் பியும் ஃபைன் பண்ணியாச்சு. இப்போ வந்து A யூனியன் B ஃபைன் பண்ணலாம். ஸோ ஏவோட செட் எடுத்து எழுதிக்கோங்க, யூனியன் பியோட செட். ஸோ யூனியன் மீன்ஸ் ஆல். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் ஏல இருக்கிறது அப்படியே எடுத்து எழுதுறேன். M A T H E I C S. நெக்ஸ்ட் வந்து G, E வந்து ஆல்ரெடி எழுதியிருக்கோமா? எழுதியிருக்கோம். ஸோ அவாய்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் O, M வந்து ஆல்ரெடி எழுதியிருக்கோமா? எழுதியிருக்கோம். ஸோ அவாய்ட் பண்ணிக்கலாம். Tவும் அவாய்ட் பண்ணிக்கிறோம், ஆல்ரெடி எழுதிட்டோம். ஸோ வந்து ரிமைனிங் ஆர் ஒய். ஓகேவா? ஏ யூனியன் பி ஃபைன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஏ இன்டர்செக்ட் பி. ஏ இன்டர்செக்ட் பி ஈக்குவல் டு ஏவோட செட் எடுத்து எழுதிக்கிறோம், இன்டர்செக்ட் பியோட செட். ரெண்டுத்துலேயுமே வந்து என்ன காமன் எலமெண்ட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே எம் இருக்குது, இங்கேயும் எம் இருக்குது. ஸோ எம் எடுத்து எழுதியாச்சு. நெக்ஸ்ட் இங்கே ஏ இருக்குது, இங்கே ஏ இருக்கா? இல்லை. டி, இங்கேயும் டி இருக்குது, இங்கேயும் டி இருக்குது. ஸோ எடுத்து எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு இங்கே ஹெச் இருக்குது, இங்கே இல்லை. இங்கே இ இருக்குது, இங்கே இ இருக்குது. ஸோ இ எடுத்து எழுதியாச்சு. ஐ இருக்கா? இல்லை. சி இருக்கா? இல்லை. எஸ் இருக்கா? இல்லை. ஸோ ஏ இன்டர்செக்ட் பி ஈக்குவல் டு செட் ஆஃப் எம் கமா இ கமா டி. நெக்ஸ்ட் ஏ மைனஸ் பி. ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு ஏவோட செட் எடுத்து எழுதிக்கோங்க, மைனஸ் பியோட செட். ஸோ வந்து காமனான எலமெண்ட்ஸை ஸ்ட்ரைக் அவுட் பண்ண போகிறோம், அதாவது கேன்சல் பண்ண போகிறோம். ஸோ வந்து இங்கே எம் இருக்குது, இங்கேயும் எம் இருக்குது. நெக்ஸ்ட் இங்கே டி இருக்குது, இங்கேயும் டி இருக்குது. இங்கே இ இருக்குது, இங்கேயும் இ இருக்குது. ஸோ ஏல ரிமைனிங் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குது? ஏ ஹெச் ஐசிஎஸ், ஏஹெச்ஐசிஎஸ். அவ்வளவே தான். நெக்ஸ்ட் பி மைனஸ் ஏ. ஸோ பிலையும் ஏலையும் என்ன காமன் எலமெண்ட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாமா? சேம் இஎம்டி.
ஸோ பியில் இப்போ ரிமைனிங் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்கு? ஜி ஓ ஆர் ஒய். ஸோ ஜிஓ ஆர் ஒய். இந்த ஃபர்ஸ்ட் செட்ல ரிமைனிங் என்ன இருக்கோ அதுதான் எடுத்து எழுதியிருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோல ரிமைனிங் ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பை அண்ட் டேக் கேர்.